சற்று முன் மோடி ஒரு டம்மி, வெளியே போ, ஆர்எஸ்எஸ் தலைவர் வெளியிட்ட அதிர்ச்சி தகவல். அதாவது ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் 75 வயதை கடக்கும் தலைவர்கள் மற்றவர்களுக்கு வழிவிட்டு ஓய்வு பெற வேண்டும் என்று சமீபத்தில் கூறியது அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளாக இருக்கிறது. குறிப்பாக பிரதமர் மோடிக்கு வரும் செப்டம்பர் 17ஆம் தேதியோடு 75 வயதை நிறைவடைவதால் புதிய பிரதமரை பாஜக தேர்வு செய்யுமா என்று எதிர்க்கட்சிகள் தரப்பிலிருந்து கேள்விகள் எழுப்பப்பட்டன. அதாவது பாஜக தேர்தல் வெற்றிக்கு பிரதமர் நரேந்திர மோடியின் பங்கு மிக முக்கியமானது என்று பாஜக எம்பி நிஷிகாந்த் துபே கூறினார். முன்னதாகவே பாஜகவுக்கு வாக்களிக்காத பல்வேறு பிரிவினரும் தற்போது கட்சிக்கு ஆதரவளித்து வருவதாக குறிப்பிட்ட அவர், பிரதமர் மோடி இல்லை என்றால் பாஜக 150 இடங்களை கூட தாண்டாது என்றார். மோடி இந்த ஆண்டு உடல் ஓய்வு பெறுவார் என சொல்லப்பட்டு வரும் நிலையில் அது குறித்த கேள்விக்கும் அவர் பதிலளித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடிக்கு இந்த ஆண்டு உடன் 75 வயதாகிறது. பாஜகவில் கடந்த காலங்களில் அத்வானி தொடங்கி பலரும் 75 வயதில் ஓய்வு பெற்று விடுவார்கள். இதனால் மோடியும் இந்த ஆண்டு உடன் ஓய்வு பெற உள்ளதாக எதிர்க்கட்சிகள் பேச தொடங்கியுள்ளன. இது தேசிய அரசியலில் கவனம் பெறும் நிகழ்வாக மாறியிருக்கிறது. இது தொடர்பாக அவர் மேலும் கூறுகையில், மோடி 3வது முறையாக பிரதமராகியுள்ளார். மோடி எங்கள் தலைவராக இல்லை என்றால் பாஜக 150 இடங்களை கூட வெல்ல முடியாது என்று நிஷிகாந்த் துபே தெரிவித்தார். பிரதமர் மோடி 2014 முதல் பிரதமராக இருந்து வருகிறார். கடந்த ஆண்டு நடந்த லோக்சபா தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி தொடர்ந்து 3வது முறையாக வெற்றி பெற்றது. பாஜக 2014 மற்றும் 2019 லோக்சபா தேர்தல்களில் தனிப்பெரும்பான்மை பெற்று ஆட்சியை பிடித்தது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து பேசிய அவர், எப்போதுமே பாஜகவுக்காக வாக்களிக்காத ஏழை மக்கள் உள்ளிட்டோர் கூட மோடி வந்த பிறகு பாஜகவுக்கு வாக்களிக்க ஆரம்பித்துள்ளனர். சிலருக்கு இது பிடிக்கலாம் அல்லது பிடிக்காமலும் போகலாம். ஆனால் இதுதான் உண்மை. பிரதமர் மோடி மீது மக்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையே கட்சியின் வெற்றிக்கு காரணம். 2029 லோக்சபா தேர்தலிலும் மோடியின் தலைமையில்தான் பாஜக போட்டியிட வேண்டும். ஒரு கட்சி தொண்டனாக மோடியின் தலைமை எங்களுக்கு தேவை என்று நான் நம்புகிறேன் என்று சொன்னார். மேலும் நிஷிகாந்த் துபே, நான் சொல்வது சர்ச்சையாக வேண்டும் என்பதற்காக இதை சொல்லவில்லை. அதுவே கள நிலவரம். அதைத்தான் சொல்கிறேன். மோடியின் பெயர் ஒன்றே கட்சிக்கு வாக்குகளை பெற்றுத்தரும் என்றால் அது அவரது தலைமைக்கும் மக்கள் அவர் மீது வைத்திருக்கும் நம்பிக்கைக்கும் சான்றாகும். 2047ஆம் ஆண்டுக்குள் வளர்ந்த இந்தியா என்ற இலக்கை அடைய அவரது உடல் ஒத்துழைக்கும் வரை அவரது தலைமை எங்களுக்கு தேவை என்று அவர் மேலும் கூறினார். இந்த நிலையில்தான் ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் கூறிய வார்த்தை சர்ச்சை கிளப்பியுள்ளது. இது பாஜகவினரை மிக அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.